JTK TV's Doctor's Time. Doctor's Time நிகழ்ச்சியில் நம்மளுடைய எல்லா மருத்துவ கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டுட்ருக்கோம். நம்ம நிறைய பதில்களை பெற்றுட்ருக்கோம். ஆனால் this is a very important day. ரொம்ப ஒரு முக்கியமான நாளில் நான் நிறைய கேள்விகளை கேட்குறதுக்கு என்னுடைய கெஸ்ட்டாக வந்திருக்காங்க டாக்டர் ரவி எட்வின் அவர்கள். ஹீ இஸ் த இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் ஆஃப் ஏஞ்சல் ஹார்ட் சென்டர் திருநெல்வேலி. வணக்கம் டாக்டர். Hello. Good evening. Welcome to my program again. Thank you so much for welcoming me again. Thank you very much. இந்த இம்பார்ட்டண்ட் டே, அதாவது வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். there's an awareness. இந்த டே எல்லாம் முக்கியமாக நம்ம அனுசரிக்கிறதுக்கு காரணம் என்ன? வாட் இஸ் த தீம் ஃபார் திஸ் இயர் டாக்டர்? ஆக்சுவலி வேர்ல்டு டயபெட்டிஸ் டேங்கிறது தெர் இஸ் நோ பர்டிகுலர் தீம். இப்போ ஹார்ட் டே அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் தீம் அந்த டிசீஸை ரிகார்டிங்காக அந்த டிசீஸை பற்றி தெரியறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் இப்போ விமன் அண்ட் ஹார்ட், சில்ட்ரன் அண்ட் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் டயபெட்டிஸ் இட்ஸ் எ டிசீஸ் பை இட் செல்ஃப் and it affects all the organs. So அதனால் every November 14th is celebrated as World Diabetes Day throughout International World Diabetes Day. அதனால் அந்த particular dayல so many programs will be conducted throughout the world. International forumsல, conferencesல எல்லாத்தையும் டயபெட்டிஸை பற்றி, டயபெட்டிஸுடைய காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி எல்லாம் அவங்க அவேர்னஸை பேஷண்ட்ஸ்க்கு கொண்டு வர்றது மூலம் இந்த டயபெட்டிஸுடைய இம்பார்ட்டன்ஸை அவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஓகே. நம்ம ஒரு டைமில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்தும்போது இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நம்ம டயபெட்டிஸில் இந்த வேர்ல்டு. இப்போ அந்த நம்ம நிலைமை எப்படி இருக்குது டாக்டர்? இப்போ இந்தியா இஸ் த மதர்லேண்ட் ஃபார் டயபெட்டிஸ். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியன்ஸ் தான் throughout the Asians, Indians சொல்கிறதோட ஏஷியன்ஸ், the persons who eat carbohydrates more, அவங்க தான் they get diabetes very common. So India is the motherland. So wherever Indians live, they are Asians. So Asian Indiansக்கு because of the stature, because of the body structure, because what they eat, everything, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் அவங்க ரொம்ப சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இந்த பெல்லி, அதாவது அந்த மிடில் போர்ஷன் ஆஃப் த பாடி அவங்களுக்கு பெருசாகிடுது. ஸோ அப்படி ஆகிறதுனால அவங்களுக்கு டயபெட்டிஸ் ரொம்ப வெரி காமன். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறனால த்ரூ அவுட் எங்கே பார்த்தீங்கனாலும் இப்போ வேர்ல்டு நம்ம எடுத்துக்க போகும்போது 60 to 70% ஆஃப் த டயபெட்டிக்ஸ் ஆர் இந்தியன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ஸோ தே கால் இந்தியா ஆஸ் த மதர்லேண்ட் ஃபார் டயபெட்டிஸ். ஆனால் இந்த டயபெட்டிஸ்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. சிலர் இந்த இன்சுலின் டிபெண்ட் ஆகிற அளவுக்கு டயபெட்டிஸ் வச்சுருக்காங்க, சிலர் பார்டரில் இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த டைப்ஸை பற்றி தெரியும். வாட் ஆர் த டைப்ஸ்? எந்தெந்த ஏஜ் குரூப்பில் வருது? யாருக்கு எந்தெந்த டைப்பெல்லாம் வருது டாக்டர்? எஸ், ஆக்சுவலி டயபெட்டிஸ் இட்ஸ் அ டிசீஸ் ஆஃப் பேங்க்ரியஸ். அதாவது பேங்க்ரியஸில் இன்சுலின்ட்டு ஒரு ஆர்கன் செக்ரீட் ஆகுது, ஹார்மோன். அந்த இன்சுலின் டயபெட்டிஸில் செக்ரீட் ஆகலைன்னா அதுக்கு பேர் தான் டயபெட்டிஸ். ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிட்ட உடனே பிளட் சுகர் இட் கோஸ் அப். ஸோ அப்படி வந்த உடனே இட் கிவ்ஸ் அ சிக்னல் டு பேங்க்ரியஸ். ஸோ வாட் த பேங்க்ரியஸ் டஸ் இஸ் பேங்க்ரியஸ் செக்ரீட்ஸ் இன்சுலின். ஸோ இந்த இன்சுலின் போய் அந்த பிளட் சுகர் ரைஸை அது நார்மல் ஆக்கி விட்டுருது. இதுதான் ஒரு நார்மல்சி. பட் இன் டயபெட்டிஸில் இந்த பேங்க்ரியாட்டிஸ் சிக்காக இருக்கிறனால இன்சுலின் செக்ரீட் ஆகாது. ஸோ த சுகர் லெவல் வில் பி வெரி ஹை. ஸோ அதுதான் டயபெட்டிஸ். ஸோ இந்த டயபெட்டிஸில் மெயின் வெரைட்டிஸ் டைப் 1 டயபெட்டிஸ் அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் வாட் தே சே இஸ் ஈவன் ஃப்ரம் த பர்த், தட் இஸ் 10 years 15 years அவங்க செகண்ட் அடலசன்ட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் கண்டுபிடிக்க முடியுது. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிருக்கும்போதோ இல்லைன்னா ஏதாவது ஒர்க்கில் இருக்கும்போதோ திடீர்னு மயங்கி விடுவாங்க. அப்போ அவங்கள கொண்டு போய் நம்ம சோதித்து பார்க்கும்போது பிளட் சுகர் 450 500 இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு சம்டைம்ஸ் தே மே பி வெரி அலர்ட் ஆர் இன்டெலிஜென்ட் எனஃப். ஸோ அது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 3 சிம்டம் இருக்கும்: பாலிஃபேகியா, பாலிடிப்சியா, பாலியூரியா. அப்படின்னா என்னென்னா நிறைய யூரின் போய்கிட்டே இருக்கும். இப்போ ஸ்கூலில் இருந்துகிட்டு இருக்கும்போது அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினுக்கு போயிட்டே இருந்துகிட்ருப்பாங்க.
இப்போ ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது யூரின் போய்கிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸ் வந்து கவனிக்கலாம், என்னடா இது ஒரு தடவை கூட எந்திரிக்கிறதுக்கு இல்லாமல் ஒரு 4-5 தடவை இதாகுது, அது ஒன்று. ஸோ தென் பாலிஃபேகியா, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி பசிக்கின்னு வருவாங்க. ஸோ பாலிஃபேகியா. ஸோ பாலிடிப்சியா. ஸோ பாலிடிப்சியா வந்து தண்ணி அதிகமாக அவங்களுக்கு வந்து தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடிக்கடி ஒரு ஒரு டம்ளர் வந்து அவங்களுக்கு பத்தாது, குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் குடித்த மாதிரி இருக்கும், என்னடா இப்போ தான் குடித்த, ஒரு பாட்டில் காலி பண்ணிட்டே பார்த்தா அடுத்த பாட்டில் இருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த 3 சிம்டமும் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைப் 1 டயபெட்டிஸில் வந்து அவங்களுக்கு வந்து சுகர் வந்து ஹையாக இருக்கும். அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தே வில் பி டிபெண்ட் ஆன் இன்சுலின். அவங்களுக்கு வந்து இன்சுலினே வந்து வராது, பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் செக்ரிஷனே இருக்காது. ஸோ தே ஹேவ் டு டிபெண்ட் அப்பான் இன்சுலின். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து இன்சுலின். இது நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் டைப் 1 டயபெட்டிஸ். இது வந்து யங்ஸ்டர்ஸில் இருக்கும். அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து அவங்க வந்து பாவம் ஆர்கியூ பண்ணுவாங்க. 25 இயர்ஸில் அவங்களுக்கு சுகர் வந்து 400 இருக்கும். அவங்க வந்து நம்மகிட்ட கேட்பாங்க, டாக்டர் அந்த டாக்டர் வந்து எனக்கு இன்சுலின் எழுதி கொடுத்துட்டாரு, நீங்கள் வந்து எங்களுக்கு டேப்லெட் போடுங்க. ஏன்னா டேப்லெட் என்ன பண்ணோம், பேங்க்ரியாஸில் ஆக்ட் பண்ணி இன்சுலினை செக்ரீட் பண்ணோம். பட் இது இன்சுலினே செக்ரீட் ஆகாது. ஸோ பாவம் அவங்களுக்கு புரிகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே இன்சுலின் தான். ஸோ 3 டைம்ஸ் அவங்களுக்கு இன்சுலின் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து லாங் ஆக்டிங் இன்சுலின் இருக்குது. ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின்னா இன்சுலின் போட்டோன்னே ஒரு 8 to 10 hours ஆக்ட் பண்ணும். ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் அப்படி போட்டால் தான் வந்து ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் போடலாம். ஒவ்வொரு மீலுக்கும் ஒரு இன்சுலின் எடுத்தால் தான் அந்த சுகர் லெவலை குறைச்சி வச்சுக்கிட்டே இருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, சப்போஸ் அவங்களுக்கு லாங் ஆக்டிங் இன்சுலின்னா 2 வேளைக்கு போடலாம், மார்னிங் ஒன்று, நைட் ஒன்று போடலாம். பட் தே ஹேவ் டு பி ஆன் இன்சுலின் லைஃப் லாங். இதில் சந்தேகமே கிடையாது. கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு நல்லாயிரும், அதெல்லாம் கிடையாது. பாவம் டைப் 1 டயபெட்டிஸ் ஸோ அதுக்கு பேர் வந்து இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், IDDM. ஸோ இது ஒரு குரூப். இது வந்து 30 to 40 இயர்ஸ்க்குள்ள இவங்களை கண்டுபிடிச்சிடலாம். 30 இயர்ஸில் ஒரு டைப் ஆஃப் டயபெட்டிஸ் வரும், மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் ஆஃப் யங்கண்ட், மோடின்னு பேர். இது எப்படின்னா, யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு திடீர்னு வந்து அவங்க டயபெட்டிஸ் ஆவாங்க. அப்போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க இன்சுலின், அவங்களுக்கு வந்து சுகர் வந்து 380, 400 கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தே வில் ரெஸ்பாண்ட் டு டேப்லெட்ஸ் ஆல்சோ. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த சப்போஸ் அவங்க கேரளாவில் இந்த மாதிரிலாம் ஏதாவது ரொம்ப டியூபஸ், இந்த கிழங்கு, இந்த மரவள்ளி கிழங்குலாம் இருக்குல்ல, அது அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அந்த பேங்க்ரியாஸ் வந்து கல் மாதிரி ஆயிரும். ஸோ ஃபைப்ரோ கால்சிஃபிக் பேங்க்ரியாட்டிக் டிசீஸ், FCPDன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சோண்டு இன்சுலின் செக்ரீட் ஆகும். அந்த கொஞ்சோண்டு இன்சுலின் செக்ரீட் ஆகிறனால அவங்களுக்கு டேப்லெட்ஸும் கொடுக்கலாம், இன்சுலினும் கொடுக்கலாம். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் ஆஃப் யங். மூணாவது டைப்பு தான் நம்ம காமனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது NIDDM, நான் இன்சுலின் டயபெட்டிஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதான் NIDDM. இது என்ன டைப் அப்படின்னா, இது வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஒபீஸாக இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து 40 இயர்ஸ் ஒரு டயபெட்டிஸ் வந்து லீன் டயபெட்டிஸ், ஒபீஸ் டயபெட்டிஸ்ன்ட்டு. இந்த லீன் டயபெட்டிஸ் வந்து IDDM, அந்த யங்ஸ்டர்ஸில் பாருங்கள்ல இன்சுலின் டிபெண்ட், அவங்க வந்து லீன் டயபெட்டிஸ். இவங்க வந்து ஒபீஸ், அதாவது கொஞ்சம் வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த வயிறு பெருசு, நான் எப்போவுமே இந்த கார்டியாக் டாபிக் நம்ம பேசும்போது சொல்லுவேன், அந்த கணபதி ஒபிசிட்டின்னு சொல்லுவேன், ஆப்பிள் ஷேப்டு ஒபிசிட்டின்னு சொல்லுவேன், ஸோ ஆண்ட்ராய்டு ஒபிசிட்டின்னு சொல்லுவேன். இந்த 3 டைப்பும் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறனால ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஃபேட் அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து 4 டிசீஸ் வந்துடும். டயபெட்டிஸ் வந்துடும், ஹைப்பர் டென்ஷன், பிபி வந்துடும், அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஹை ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹார்ட் அட்டாக் வந்துடும். இந்த 4 டிசீஸும் டெட்லி குவார்டர்ட்னு பேர். இந்த 4 டிசீஸும் இந்த தொந்தி இருக்கிறவங்களுக்கு வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் இருக்கும், உடம்புல இன்சுலின் அதிகமாக இருக்கும், ஆனால் ஆக்ட் ஆகாது. அதுதான் அதில் ப்ராப்ளம். இன்சுலின் வில் பி தேர். ஸோ அவங்க வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அப்போ அந்த நான் இன்சுலின் NIDDM அதுதான் வந்து அவங்களுக்கு பேர். அதுதான் இந்த ஒபீஸ் டைப் ஆஃப் டயபெட்டிஸ் NIDDM. அவங்க வந்து எப்படின்னா 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் அந்த மாதிரி நம்ம காமனாக பார்க்குறதுனால அவங்களுக்கு வரும். ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து தே ஹேவ் டு பி ஆன். இப்போ நிறைய ட்ரக்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு, பட் சில கண்டிஷனில் வந்து அவங்க இன்சுலின் எடுக்க வேண்டியது. ஸோ இதுதான்
இன்னொரு டைப் ஆஃப் டயபிட்டிஸ் இருக்குது, ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் லேடிஸ்க்கு. அவங்களுக்கு வந்து என்னென்னா சில லேடிஸ்க்கு வந்து ப்ரெக்னென்சியில் அவங்களுக்கு வந்து லேட்டர் பார்ட், அதாவது ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் சில நேரத்தில் ரொட்டீனாக யூரின் சுகர் செக் பண்ணுவாங்க. மேபி அவங்க மதருக்கு வந்து டயபெட்டிக்காக இருப்போம், இல்லைன்னா அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி டயபெட்டிஸ் இருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து யூரின் சுகர் 2+ இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஒஜிஷியன்ஸ்கிட்ட போவாங்க. அவங்ககிட்ட போய் பார்க்கும்போது அவங்க வந்து தேல் ஆஸ்கர் டு டெஸ்ட் ஜிடிடின்ட்டு. அவங்க வந்து அந்த ஜிடிடி டெஸ்ட்டில் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து டயபெட்டிஸ் வந்து இப்போ வந்து அவங்க அந்த த்ரூஅவுட் ப்ரெக்னென்சி வந்து அவங்க டேப்லெட் எடுக்கணும். ஒரு பீரியடில் வந்து டேப்லெட் எடுத்து அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 30 to 40% ஆஃப் பேஷண்ட்ஸ் மே பிகம் டயபெட்டிஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ். ஓகே, நம்ம சிம்டம்ஸும் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சிம்டம்ஸ் சொல்லும்போது நான் நினைச்சேன் ஷுட் பி வெயிட் ஃபார் த சிம்டம்ஸ். அது இவ்வளோ சிம்டம்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணணுமா, இல்லை சிம்டமே இல்லைனாலும் நம்ம ரெகுலராக ஒரு ஏஜ்லேருந்து எந்த ஏஜ்லேருந்து நம்ம டயபிட்டிஸ் செக் பண்ணணும்? எஸ், இப்போ வந்து ஐடிடிஎம் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து நான் சொன்ன சிம்டம்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பிறந்த உடனே யாரும் போய் சுகரை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி சிம்டம்ஸ் இருக்குன்னா என்ன சாப்பிட்டாலும் அவங்க வந்து மெலிஞ்சிக்கிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொன்ன இந்த 3 சிம்டமும் கண்டிப்பாக வந்துடும். பாலியூரியா, அடிக்கடி யூரின் போவாங்க, அடிக்கடி பசி வரும், அடிக்கடி தண்ணி குடிப்பாங்க. இது வந்து ஐடிடிஎம். இந்த என்ஐடிடிஎம் பேஷண்ட்ஸுக்கு வந்து எப்படி அப்படின்னா அவங்க வந்து ஒபீஸாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீன் செக்கப், ஒரு அபவ் 40 இயர்ஸ் வந்து அவங்க பிளட் சுகர் பார்க்கும். ஸோ பிளட் சுகர் அவங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா அவங்க எப்படி கண்டுபிடிக்கலான்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து புண்ணு வந்துடும். திடீர்னுட்டு காலில் புண்ணு வந்துச்சுன்னா அது ஆறுறது வந்து லேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நகை வெட்டுறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு டோ வந்து கொஞ்சம் லேசாக டச் பண்ணிட்டாங்க, அப்போ அந்த சதையில் வந்து புண்ணு இருக்குது. இப்போ நார்மல் ஆட்கள்னால் ஒரு 3 days 4 days சரியாயிடும். இது பார்ப்பாங்க 10 days அப்படியே அந்த புண்ணு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இது சரியாக மட்டும் நம்ம ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டோம், அப்போ தே வில் ஹேவ் அ சஸ்பிஷன். அப்போ அவங்க சுகர் செக் பண்ணும்போது டயபிட்டிஸ். இன்னொரு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்னொரு சிம்டம் அவங்க எப்போ சுகர் செக் பண்ணணுன்னா அவங்க வந்து எக்ஸஸ் வெயிட் இருந்தாங்கன்னா, ஒபிசிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அது ஒரு சிம்டம். தேர்ட் என்னது இருக்குன்னா இப்போ சப்போஸ் இந்த யூரின் போகிற இடத்துல அடிக்கடி வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா யூரின் போகிற இடத்துல வந்து அரிப்பு இருக்குது அப்படிம்பாங்க, ப்ரூரைட்டஸ்ன்னு பேர். அப்போ அந்த ப்ரூரைட்டஸ் இருந்துச்சுன்னா சுகர் அந்த இடத்துல கொஞ்சம் தேங்குறனால அவங்களுக்கு வந்து அந்த அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சுகர் செக் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டாக அது ஒரு சிம்டம். இன்னொன்று பெலனோபாஸ்தைட்டிஸ், மென்னில் வந்து யூரின் போகிற இடத்துல வந்து புண்ணு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அடிக்கடி போவாங்க, புண்ணுக்கு மருந்து சாப்பிடுவாங்க, சரியாயிரும், புண்ணுக்கு மருந்து சாப்பிடுவாங்க, சரியாயிரும். பட் அவங்க சுகர் செக் பண்ணி பார்க்கும்போது 350 400 இருக்கும். ஸோ இதுதான் சிம்டம். ஸோ அதனால் எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் அ செக்அப் அபவ் 40 years இன் இந்தியன் செட்டப். 35 to 40 yearsல கண்டிப்பாக வந்து அவங்க சுகர் செக் பண்ணி ஆகணும். ஏன்னா சிம்டம்ஸே இல்லாமல் கூட கண்டிப்பாக எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அவங்க தே வில் கோ டு அரவிந்த் ஆர் அகர்வால். அரவிந்துக்கும் அகர்வாலுக்கும் போகும்போது ஐ செக்கப்னு போவாங்க. அப்போ ஐ செக்கப் பண்ணும்போது அவங்க ரொட்டீனாக வந்து சுகர் இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ வந்து ஏர்லி கேட்ராக்ட் இப்போ வந்து அகர்வாலுக்கு போகிறாங்கன்னு நினச்சிக்கிடுங்களேன். அப்போ அங்கே சார் பார்த்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஏன் கேட்ராக்ட் 35 yearsல வருது, ஸோ சுகர் செக் பண்ணுங்கள், யூரியா செக் பண்ணுவேன், கிரியேட்டின் செக் அப்போது அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு சுகர் இருக்குங்கிறத அங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து ஃபிசிஷியனுக்கு அனுப்புவோம் சுகர் இருக்குன்னு சொல்லி. ஸோ அது ஒரு வே ஆஃப் இது. ஸோ நம்ம ரொட்டீன் செக்கப் வந்து அபவ் நம்ம ஏன் ஸ்டாண்டர்டுக்கு 30 yearsக்கு மேலே எவ்ரி இந்தியன் ஷுட் ஹேவ் அ பிளட் சுகர் செக்கப். Definitely. Diabetes has a lot of complications. Sisters, brothers நிறைய வச்சிருப்பாங்க இல்லையா? What are the complications? That is the main thing. Diabetes வந்து it goes by complications தான். அது எப்படி ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா டயபிட்டிஸ், இஃப் யூ நோ டயபிட்டிஸ் யூ நோ மெடிசன். ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. பிகாஸ் டயபிட்டிஸ் வந்து இட் அஃபெக்ட்ஸ் ஆல் த ஏரியா ஆஃப் த பாடி. எந்த ஃபீல்டுக்கு போனாலும் டயபிட்டிஸ் தான் மேஜர் டிசீஸாக இருக்கும். ஸோ அதனால் டயபிட்டிஸ் அஃபெக்ட்ஸ் ஆல் த பார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டயபிட்டிஸ் வந்து இட் அஃபெக்ட்ஸ் மெயினாக வந்து ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ கார்டியாலஜிஸ்ட் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா டயபிட்டிஸ் இருந்தாலே உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் இந்த அளவுக்கு ஈக்குவலண்ட் ஆக்கிடுவோம். டயபிட்டிஸ் இஸ் அ ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லிடுவோம். டயபிட்டிஸ் இஸ் அ ஹார்ட் டிசீஸ். உனக்கு டயபிட்டிஸ் இருக்கா, உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ டயபிட்டிஸ் அஃபெக்ட்ஸ் ஹார்ட்,
நிறைய வகையில் இருக்குது, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டயபெட்டிக்ஸ் அஃபெக்ட்ஸ் நர்வஸ் சிஸ்டம், நியூராலஜி, நம்ம கை கால் மதத்துரும், ஸ்ட்ரோக்ஸ் வந்துடும். ஸோ நர்வஸ் சிஸ்டம். டயபெட்டிக்ஸ் அஃபெக்ட்ஸ் ஐ, கேட்ராக்ட் ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கும். ஸோ ஐ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் வெரி காமன். அதுக்கப்புறம் இந்த பெரிஃபரல் நர்வ்ஸ்னால் இந்த நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணி கை காலெலாம் மதத்துரும். ஸோ நியூராலஜிஸ்ட்டை போனால் கை காலும் எனக்கு வந்து விறுவிறுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க சில சிம்டமு. சிலது மண்ணில் நடந்த மாதிரி இருக்கும், மெத்தையில் நடந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நர்வ் எண்டிங்ஸ்லாம் வந்து மதத்துரும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பஞ்சில் நடந்த மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஸோ அது ஒன்று அஃபெக்ட் பண்ணும். இன்னும் அப்படி அஃபெக்ட் ஆகிறனால அவங்களுக்கு உள்ளங்காலில் புண்ணு வந்துடும், ஃபுட் அல்சர். ஸோ டயபெட்டிஸ்க்கு வந்து ஃபுட் அல்சர்ஸ் வந்து ரொம்ப காமன். ஸோ அவங்க வந்து சர்ஜிக்கல் ஃபீல்டுக்கு வந்து டயபெட்டிக் ஃபுட் சிண்ட்ரோம்னே பேர். இப்போ அவங்க வந்து அதான் அதில் மெயின் இது வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டயபெட்டிஸ் ஃபுட்டை வந்து நம்ம வந்து டயபெட்டிக் பீப்புள் ஷுட் கேர் தேர் ஃபுட் லைக் ஃபேஸுக்கு நம்ம எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கோமோ அதேமாரி நம்ம ஃபுட்டுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த நர்வ் எண்டிங்ஸ் வந்து மதப்பாக இருக்கிறனால தே ஷுட் நாட் வாக் பேர் ஃபுட். அப்படி இருக்கும்போது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது முள் எப்போ குத்திச்சுனே தெரியாது அவங்களுக்கு. பாவம், புண்ணு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். எங்கேயாவது போயிருந்துருப்பாங்க, ஒரு ஆணி கிடந்திருக்கும், குத்தி இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வலியே தெரிஞ்சிருந்திருக்காது. அதுக்கப்புறம் பெரிய புண்ணானதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு தெரியாது. தே வில் நாட் பி அவேர் ஆஃப் இட். ஸோ அதனால் தட் இஸ் ஒரு மெயின் திங். அப்புறம் கிட்னி ப்ராப்ளம். ஸோ கிட்னி ப்ராப்ளம் வந்து டயபெட்டிஸில் வந்து ரொம்ப காமன். ஸோ டயபெட்டிக் கிட்னி டிசீஸ்னே பேர். அதாவது அவங்களுக்கு வந்து கிட்னி ரீனல் ஃபெயிலியர் போயிடுவாங்க, கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் போயிடுவாங்க, நெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லியிருக்கு, டயபெட்டிக் நெஃப்ரோபதி. அதாவது என்ன செய்யுன்னா, அந்த டயபெட்டிக் நெஃப்ரோபதி என்ன பண்ணுன்னா, இந்த ப்ரோட்டீன்ஸை வந்து அவங்களுக்கு கன்சர்வ் பண்ண முடியாது. இந்த டயபெட்டிஸ் வந்துட்டோன்னா அப்போ யூரினில் வந்து அவங்களுக்கு ப்ரோட்டீன் போயிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸோ கிட்னியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நர்வ்ஸு, கிட்னி, பெரிஃபரல் நர்வ்ஸு, ஹார்ட். ஸோ இது அவ்வளோத்தையும் வந்து அவங்க டயபெட்டிஸ் அஃபெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இவ்வளோ விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ், தட் இஸ் த பிளெஸிங். அதாவது இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து அந்த எயில்மெண்ட்ஸை பற்றி சொன்னீங்க, அதாவது அந்த பயமுறுத்துறது அந்த மாதிரி. பட் the blessing of God is the treatments available today. Yes, definitely. So என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்படி அவைலபிளாக இருக்குது இன்னைக்கு? இப்போ வந்து நிறைய டயபெட்டிஸில் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் சொன்னீங்க. இந்த காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து பேஷண்ட்ஸுக்கு ஆஸ் அ கார்டியாலஜிஸ்ட் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட்டை பற்றி சொல்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டயபெட்டிஸ் இஸ் அ ஹார்ட் டிசீஸ் நான் சொன்னேன். ஸோ டயபெட்டிஸ் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஆஸ் அன் இந்தியன் வந்து நமக்கு வந்து டயபெட்டிஸை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். வி ஷுட் எஜுகேட் த பேஷண்ட். இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சுகர் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்து இப்படி நான் உருவாக்குறேன். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் எப்போ ஹார்ட்டை செக் பண்ணணும், அதுவும் 30s 35. ஸோ எப்போ செக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அவங்க வந்து ரொட்டீனாக 30 இயர்ஸ்க்கு மேலே டயபெட்டிக்னா கண்டிப்பாக ஹார்ட். ஏன்னா டயபெட்டிஸ் அஃபெக்ட்ஸ் ஹார்ட் ஃபஸ்ட். இப்போ எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு சுகர் வந்து ஹையாக இருக்குது, 400 இருந்தால் தான் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணணும்னு கிடையாது. அவங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜில், அதாவது ஃபாஸ்டிங் 140, போஸ்ட்பேண்டில் 200, இந்த HbA1c 6.5 இருந்தால் கூட அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரியணும். ஸோ தே ஷுட் நோ அபவுட் த டயபெட்டிஸ் ஸ்டேட்டஸ். ஒரு கார்டியக் பேஷண்ட்டுக்கு வந்து டயபெட்டிஸ் ஸ்டேட்டஸ் நல்லா தெரியணும். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அவங்க கார்டியக் செக்கப் கம்ப்ளீட்டாக பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக என்னெல்லாம் பண்ணணும்னா, இசிஜி எடுத்து பார்த்துடணும், எக்கோ எடுத்து பார்த்துடணும், ட்ரெட்மில் எடுத்து பார்த்துடணும். இந்த 3 ஏன் பார்க்கணுன்னா, டயபெட்டிஸ் வந்து ஹார்ட் வெசல்ஸை அஃபெக்ட் பண்ணும். நம்மளுக்கு வந்து மொத்தம் 3 வெசல்ஸ் இருக்குது, ஹார்ட் வெசல்ஸ். இந்த 3 டயபெட்டிக் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஹார்ட் அட்டாக் வந்து 3 இரத்த குழாயுமே சேர்த்து அஃபெக்ட் பண்ணுது. இப்போ ஸ்மோக்கிங் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸ்மோக்கிங் வந்து ஹார்ட் அட்டாக் வரும். இந்த ஸ்மோக்கிங் வந்து ஒரு பர்டிகுலர் இரத்த குழாயை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். இப்போ கொலஸ்ட்ரால் ஹையாக இருந்துச்சுன்னா அது ஒரு பர்டிகுலர் இரத்த குழாயை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். பட் டயபெட்டிஸில் வந்து 3 இரத்த குழாயும் சேர்ந்தே அஃபெக்ட் பண்ணும். ஸோ மல்டி வெசல் டிசீஸ்னே பேர். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் தெரிய வேண்டியது வந்து, தே ஷுட் நோ அபவுட் சைலண்ட் ஹார்ட் அட்டாக். இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ங்கிறது டயபெட்டிஸில் தான் வரும். டயபெட்டிஸில் வந்து இந்த செஸ்ட் பெயின் வராது,
வலிக்காதுன்னு வலிக்காது, அதுதான் பெரிய ப்ராப்ளம். காலுக்கே சொன்னீங்க இல்லையா, காலுக்கு நான் சொன்னேன்ல மதக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு வந்து செஸ்ட் பெயின் வந்தால் தானே டாக்டர்கிட்ட வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தேவி அன்னவர் படுக்க போவாங்க, ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும்பாங்க, தூங்கி எந்திக்கிறதுக்குள்ள தேல் பாசிட்டிவ். ஏன்னா அவங்களுக்கு வந்து மேசிவ் அட்டாக் இருக்கும், அவங்களால அதை வெளிப்படுத்த முடியாது. ஸோ தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து எப்படி அப்போ டயபெட்டிக் வந்து எப்படி அவங்க செஸ்ட் பெயினை வந்து உணர முடியும் அப்படின்னு கேட்டால், அவங்க நார்மலாக நடப்பாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன். இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு நடக்காங்க, அப்போ நார்மலாக நடக்கும்போது அவங்களுக்கு மூச்சு வாங்காது முந்தினத்து வரைக்கும். பட் இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ சப்போஸ் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு மாடிப்படி ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாடிப்படி ஏறும்போது அவங்களால என்னடா நேற்று நம்ம 10 படி ஜஸ்ட் லைக் தட் ஏறிட்டோம், இன்றைக்கி 5வது படியில் ஏறும்போதே கொஞ்சம் மூச்சு வாங்குதே. ஸோ வி ஹேவ் டு செக் த ஹார்ட் டிஸ், இசிஜி பார்க்கணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வாயு வந்துக்கிட்டே இருந்துட்டுருக்கும், கொட்டாவி வந்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கும், ஏப்பம் வந்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கும், அவங்களுக்கு விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் வரும் அவங்களுக்கு. இது ஸோ இந்த சிம்டம் வந்து ஈக்குவலன்ட் டு செஸ்ட் பெயின். ஸோ அவங்களுக்கு வந்து செமிக்கவே செய்யாது அப்படிம்பாங்க. நான் செமிக்க மாட்டேக்கு, நெஞ்சுக்குள்ளே கட்டையாக நிற்கிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா வலது பக்கம் நெஞ்சுக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து வேகாக இருக்கும் சிம்டம், தொண்டையை நெருக்கிற மாதிரி இருக்குது, நடந்தால் தொண்டையை நெருக்கிற மாதிரி இருக்குது, முதுகு வலிக்கிற மாதிரி இருக்குது, கை உழையிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டயபெட்டிக் சிம்டம். ஸோ சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு வெரி காமன். ஸோ இன்னொன்று வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து 5 இயர்ஸ் டயபெட்டிஸாக இருந்தானாலே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம், 5 to 10 இயர்ஸ் அவங்க டயபெட்டிக்னாலே ஆஸ்பிரின் டேப்லெட்டை போட சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு வந்து மேசிவாக ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது. அதனால் பேபி ஆஸ்பிரின்ட்டு ஒரு 75 மில்லிகிராம் அவங்க போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ தட் இஸ் த மெயின் திங். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸில் அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா டேப்லெட் வந்து அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வேரியண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸில் வந்து கொலஸ்ட்ரால் ஹையாக இருந்துச்சுன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் கூட இருக்கும். இப்போ 4 டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒன்று ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால், இன்னொன்று எல்டிஎல் கொலஸ்ட்ரால், இன்னொன்று ட்ரைக்ளிசரைட்ஸ், இன்னொன்று டோட்டல் கொலஸ்ட்ரால். ஸோ குட் பேட் அக்லின்னு நம்ம சொல்லுவோம். குட் கொலஸ்ட்ரால் இஸ் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், அது வந்து நம்மளுக்கு கூட இருக்கணும், 45 மில்லிகிராமுக்கு மேலே இருக்கணும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து 100க்கு கீழே இருக்கணும். இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ்னு ஒரு கொலஸ்ட்ரால் வந்து 150க்கு குறையா இருக்கணும். ஸோ இப்போ டயபெட்டிஸில் எப்படி இருக்குன்னா, அந்த குட் கொலஸ்ட்ரால் வந்து குறையா இருக்கும், 25, 30 இப்படி இருக்கும். இந்த எல்டிஎல் இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து 250, 300, 400, 500 இருக்கும். ஸோ ட்ரைக்ளிசரைட்ஸ் கூடயும் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் குறையும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சுகர் பார்க்குறது பெட்டர். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டயபெட்டிஸ் வரப்போகுது, இல்லைன்னா வருதுன்ற அர்த்தம். ஸோ தட் மச். ஸோ ஒரு கார்டியாக் பேஷண்ட் வந்து டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ த ட்ரீட்மெண்ட், த பிளெஸிங் நவ் டாக்டர். ஓகே. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ் வந்து நீங்கள் யூ ஹேவ் டு டேக் இன்சுலின். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. டயபெட்டிஸ் வந்து இன்சுலின் வந்து அவங்க வந்து இன்சுலின் போடணும். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களையே ஏமாத்துறதுக்காக டேப்லெட்ஸ் போடக்கூடாது. ஏன்னா டேப்லெட்ஸ் போடும்போது அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். அந்த டேப்லெட்ஸ் ஒத்துக்கிடாமல் அவங்களுக்கு வாமிட்டிங் வந்துடும். லாக்டிக் கீட்டோசிடோசிஸ் சொல்லி ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துடும். டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ்னு ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துடும். அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்சுலின் தான் ட்ரீட்மெண்ட். இப்போ அது வந்து நம்ம இப்போ இந்த மெசேஜ் வந்து நம்ம ஐடிடிஎம்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் இஸ் இன்சுலின் முதல் சாய்ஸ். ரெண்டாவது வந்து ப்ரெக்னென்ட் டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஒரு லேடி வந்து கன்சீவ் ஆன உடனே சுகர் கண்டிப்பாக செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஒன்ஸ் தே செக் த ஜிடிடி அண்ட் கன்ஃபார்ம் டயபெட்டிஸ்னால் இனிஷியலாக வந்து அவங்க வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண சொல்லுவாங்க, கொஞ்சம் வாக்கிங் போய் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க, சுகரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுவாங்க, டோட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மெதுவாக ஸ்லோவாக மெட்ஃபார்மின்ட்டு ஒரு டேப்லெட் சாப்பிடுவாங்க, பைகோனேட்ஸ். அந்த மெட்ஃபார்மின் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அந்த சுகர் லெவல் குறையும். சடன் ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா சடன் ஏஜில் வந்து இந்த ஆர்கனோஜெனிசிஸ் நல்ல ஆர்கன்லாம் ஃபார்ம் ஆகும்போது சிலவங்களுக்கு வந்து இன்சுலின் தேவைப்படும். அப்போ அந்த ஷார்ட் பீரியட் வந்து அவங்க இன்சுலின் போட்டாலும்
இந்த ரொம்ப லெவல் அதாவது டேப்லெட்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். அது இன்னொரு இது வந்து NIDDMT. இப்போ வந்து எவ்ரி டயபெட்டிக்ஸ் முந்தியெல்லாம் வந்து 2 ட்ரக் தான் உண்டு, சல்ஃபனில்யூரியா, பைகோனேட்ஸ். அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டயனில் மாத்திரை, கிளைனேஸ் மாத்திரை, இது ஒன்று உண்டு. இன்னொன்று மெட்ஃபார்மின். அதாவது கிளைனேஸ் மாத்திரைனா சின்னதாக இருக்கும், சல்ஃபனில்யூரியா குண்டாக இருக்கிற மாத்திரை. தடி மாத்திரையா ஒல்லி மாத்திரையான்னு நம்ம கேட்டுடலாம். தடி மாத்திரைனா மெட்ஃபார்மின் அர்த்தம். ஸோ இந்த 2 டேப்லெட்ஸையும் கம்பைன் பண்ணி நம்ம சாப்பிடலாம். பட் இப்போ வந்து என்னென்னா, இப்போ காட்ஸ் கிரேஸ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் அதர் டேப்லெட்ஸ் வந்துட்டு. எப்படின்னா, இந்த இன்சுலினை எப்படி செக்ரீட் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு டேப்லெட்ஸ் வந்திருக்கு. அது வந்து அது ஹார்ட்டுக்கும் நல்லது. ஸோ அந்த ஹார்ட் டயபெட்டிஸ் 2ம் காம்பினேஷனாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல டேப்லெட்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ அது வந்து அந்த சல்ஃபனில்யூரியா, மெட்ஃபார்மின் வந்து சுகரை ஜஸ்ட் லைக் தட் குறைக்க தான் செய்யுமே தவிர அதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்காது. ஸோ இப்போ வந்திருக்கிற டேப்லெட்ஸ்க்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேபாக்ளிஃபோசின் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ், அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராமையும் அந்த கொலஸ்ட்ராலையும் குறைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற மாதிரி கிளிப்டின்ஸ்னு பேர். இப்போ பேஷண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க, சிட்டாக்ளிப்டின், டெனிக்ளிப்டின் அப்படின்னு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த டிசீஸையே மாடிஃபை பண்ணி ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிற அளவுக்கு உள்ள டேப்லெட்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ இது ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து 4 டைப்ஸ் ஆஃப், ஒன்று சல்ஃபனில்யூரியா, பைகோனேட்ஸ், கிளிப்டின்ஸ், இன்னொன்று வந்து இந்த டேபாக்ளிஃபோசின். ஸோ இந்த எல்லா டேப்லெட்ஸுமே அவங்களுக்கு வந்து இப்போ அது வந்து இப்போ மாடர்ன் வேர்ல்டில் வந்து நம்ம இன்சுலின் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம வந்து டேப்லெட்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் நீங்கள் யூ கேன் ஆஸ்க் மீ ஒன் கொஸ்டின், அப்போ இன்சுலினே தேவைப்படாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இன்சுலின் வந்து இட்ஸ் வெரி எசென்ஷியல். எந்த கண்டிஷன்ஸில் எசென்ஷியல் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு காலில் புண்ணு இருக்குது, பெரிய ஃபுட் அல்சர் இருக்குது, ஆர் ஒரு பேஷண்ட் வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு அட்மிட் ஆகிறாங்க, இல்லைன்னா ஒரு அக்யூட் எமர்ஜென்சி, சர்ஜிக்கல் எமர்ஜென்சின்னு அட்மிட் ஆகிறாங்க. ஸோ அந்த டைமில் டேப்லெட்ஸ் ஆக்ட் ஆகாது. அவங்களுக்கு வந்து இந்த கவுண்டர் ரெகுலேட்டரி ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிறனால அவங்களுக்கு வந்து இன்சுலின் தான் போடணும். இன்சுலின் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் எனி சர்ஜிக்கல் wound பேஷண்ட்ஸ் ஆர் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் ஆர் எனி இன்ஃபெக்ஷன் ரிகார்டிங் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன் ஆர் எனிதிங். இன்சுலின், அதாவது ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் தான் அவங்களுக்கு போட்டாங்க. ஸோ இன்சுலின் இஸ் த ட்ரீட்மெண்ட். அப்போ சர்டன் பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, அப்போ நாங்கள் லைஃப் லாங்காக நாங்கள் இன்சுலினில் தான் இருக்கணுமா? அப்படி கிடையாது. அந்த இன்ஃபெக்ஷன் சரியானோடனே ஹார்ட் அட்டாக் அந்த அக்யூட் பீரியட்லேருந்து அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க இன்சுலின்லேருந்து வெளியே வந்து அவங்களுக்கு டேப்லெட் போடலாம். ஸோ இன்சுலின் வந்து ஒரு சர்டன் பீரியட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஓகே நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க திஸ் பிக் ஸ்டமக் அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பார்த்தா எவ்ரிபடி ஹேஸ் அ பிக் ஸ்டமக். விமனாக இருக்கட்டும், மென்னாக இருக்கட்டும், பிக் ஸ்டமக். விமன், மென், ஓல்டேஜ்லாம் கிடையாது, டீனேஜர்ஸ் தான் இப்போ நிறையா இருக்காங்க இப்போ. அதனால நம்ம சொல்லியே, ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லைங்காங்க, ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் நிறையா வந்துட்டு அவங்களுக்கு வந்து இப்போ அந்த ஐடி ஃபீல்டெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அன்றைக்கெலாம் வந்திருக்காங்க. என் பேஷண்ட் ஒருத்தர் 174 kgs இதில் நிற்க முடியல, வெயிங் மிஷினில் நிற்க முடியல. அதுக்கப்புறம் பின்னால் போய் இந்த மூட்டெல்லாம் போடுவாங்கள்ல, அதில் ஏற சொல்லி 174 kg பார்த்துட்டோம். என்னென்னு கேட்டால் ஐடி ஃபீல்டு, நான் எனக்கு எங்கே ஒர்க் பண்ண முடியும், நான் யூஎஸ் டைமில் ஒர்க் பண்ணுறேங்க. யூஎஸ் டைமில் ஒர்க் பண்ணிவிட்டு காலையில் நேரத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய முடியும்? நான் எங்கே போய் எப்போ டாக்டர் என்ன வாக்கிங் போய் சொல்கிறீங்க? காலையில் எல்லோரும் எனக்கு நான் நைட் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணுறேன், காலையில் சாப்பிட்டுட்டு அந்தால படுத்துருவேன். ஸோ இப்போ அந்த மாதிரி அவங்க ஐடி ஃபீல்டில் அவங்களால முடியல. அப்போது அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, வேறெவர் யூ ஒர்க், எங்கே ஒர்க் பண்ணாலும் ஒரு 1 hour or 2 hours ஒருத்தர் எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு ஒரு 20 minutes நடந்துட்டு வாங்க, ஷட் டவுன் பண்ணுங்கள், இல்லைன்னா ஏதாவது பண்ணுங்கள். 20 minutes போயிட்டு வாங்க. பி கேர்ஃபுல் இன் த டயட். கார்போஹைட்ரேட்ஸை கட் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள், நல்லா வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுங்க. ஸ்பெண்ட் த கேலரி. நீங்கள் சாப்பிட்றது முக்கியம் இல்லை, அந்த கேலரி எவ்வளோ சாப்பிட்றீங்களோ கால்குலேட் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ வந்து ஒரு இட்லியா, சரி அப்போ ஒரு 250 calories இருக்கும். அப்போ 250 calories நம்ம இப்போது 500, 2 இட்லி சாப்பிட போகிறோம், 500 calories. சரி, அப்போ அந்த 500 calories நம்ம எவ்வளோ தூரம் நடக்கணும்? 35 minutes நடந்தால் இது ஈக்குவல். அந்த மைண்ட் செட் வந்துடும். நீ சாப்பிடுங்க, சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. பட் வாட் யூ ஈட், யூ எக்ஸசைஸ் அண்ட் பேர்ன் இட் அவுட். நீங்கள் பேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிடும். அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு
மற்ற யாருக்குனாலும் நான் சொல்கிறது அந்த டம்மி, அதாவது மைண்ட் யுவர் வேஸ்ட், மைண்ட் யுவர் வேஸ்ட். வேறு வழியே கிடையாது. 4 டிசீஸ்லேருந்து தப்பிச்சிடலாம். கொலஸ்ட்ரால் வராது, சுகர் வராது, பிபி வராது, ஹார்ட் அட்டாக் வராது. ஸோ அதனால் நான் எப்போவுமே சொல்ல, இந்த வேஸ்ட் லைன் இஸ் த லைஃப் லைன். இந்த பெல்ட்டில் பட்டன் கூடிக்கிட்டே போனால் அவங்க லைஃப் வந்து குறைஞ்சிட்டே போகுதுன்னு அர்த்தம். பட்டன் குறையணும், பட்டன் கூடிக்கிட்டே போனால் லைஃப், ஏன்னா வேஸ்ட்டு கூடிகிட்டே போகும், பட்டன் கூடிகிட்டே போகும், லைஃபு ஷார்டன் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் த மெயின் திங். லிஃப்ட்டை பார்த்தோன்னா பாயாதுங்க, லிஃப்ட்டில் ஏறாதுங்க. அவன் ரொம்ப 60 வயசு வரைக்கும் லிஃப்ட் ஏறாதுங்க. யூஸ் த ஸ்டேர்ஸ். இதுதான் சிம்பிள் வே ஆஃப் எக்ஸசைஸ். எங்கேயாவது பக்கத்தில் போனீங்கன்னா, மார்க்கெட் எதுவும் போனீங்கன்னா, யூஸ் யுவர் சைக்கிள் ஆர் கோ ஃபார் வாக்கிங். எடுத்த உடனே நீங்கள் காரில் இருந்துட்டு நேராக அங்கே போயிட்டு காரில் வாக்கிங் போகாதுங்க. காரில் வாக்கிங் போக முடியாது, டயர் தான். ஸோ தட் இஸ் த மெயின் திங். என் பேஷண்ட்ஸுக்கு நான் இதை தான் சொல்லுவேன். நீங்கள் தயவுசெய்து ஏதாவது ஒரு வே ஆஃப் வாக்கிங், ஷூஸ் போட்டுட்டு காலையிலே எழுந்திரிச்சி ஜாகிங் போனால் தான் வாக்கிங்டே கிடையாது. உங்களுக்கு 5 மணி வரைக்கும் ஒர்க் இருக்கா, 5 o'clock, சரி நீங்கள் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, வீடு எவ்வளோ தூரம் இருக்குது, 3 kilometers, ஒய் கேன் வி கோ ஃபார் வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு டேக் அ திங். அதுக்கப்புறம் டம்மி எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணி யூ ஹேவ் டு டூ இட். அப்படி பண்ணும்போது ஈவன் ஹெச்பிஏஒன்சின்னு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பார்க்கும்போது சுகருக்கு வந்து இப்போ சிலவங்க சொல்லுவாங்க, சுகருக்கு இப்போ நம்ம கிளினிக் வருவாங்க, சுகர் வரும் 342 இருக்கும். அப்போ 342 இருக்கு அப்படின்னா இப்போ தான் டாக்டர் நான் இன்றைக்கி ஒன்று இன்றைக்கி நான் மாத்திரை சாப்பிடலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்கியூசஸ். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரேன், பாயசம் கொஞ்சோன்னு சாப்பிட்டுட்டேன், அதனால தான் 342 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்கியூசஸ். ஸோ இந்த எக்ஸ்கியூஸை வந்து அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறது என்ன சொல்லுவேன்னா, ஹெச்பிஏஒன்சி பார்த்துருவோம் அப்படின்னு. ஹெச்பிஏஒன்சி இஸ் a test which will tell you the average blood for the last 3 months. அதில் நம்ம தப்பிக்க முடியாதுல்ல. நீங்கள் எத்தனை தடவை கல்யாண வீட்டுக்கு போனீங்க, எத்தனை தடவை போனீங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. 3 மாதம் ஆவரேஜ் 6.1க்கு கீழே இருக்கா, யூ ஆர் குட். 6.1க்கு மேலே இருக்கே, யூ ஆர் அ டயபெட்டிக். அவ்வளோதான். அதை அழகாக கரெக்டாக அவன் கொடுத்துருக்கான். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, 5.9 ப்ரீ டயபெட்டிஸ்ங்காங்க. இப்போ டயபெட்டிஸ் கிளாசிஃபிகேஷன் நம்ம ஐடிடிஎம், என்ஐடிடிஎம், மோடி, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொன்னோம். இப்போ ஒரு டெர்மினாலஜி வந்திருக்கு, ப்ரீ டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் ஆறதுக்கு முன்னால் ஒரு வேல்யூ போடுறான் 5.9. பி அவர் சுகரை கம்மி பண்ணு, சரியா? இன்னொரு நோஷன் வந்து இப்போ எல்லா பேஷண்ட்ஸும் இருக்காங்க. நான் கேட்பேன், சுகர் பேஷண்ட் ஆகிட்டாங்க, 4 டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இன்சுலின்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போது சுகர் நீங்கள் போடலைல்லம்மா அப்படின்னு கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சுகரு 1/4 ஸ்பூன் போடுவேன், 1/4 ஸ்பூன் போடுவேன், ஆனால் 4 மாத்திரை சாப்பிடுவேன். அப்போது நான் வந்து ஒரு 2 கொஸ்டின் தான் கேட்பேன். இது நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து பாய்சன் கொடுப்பீங்களா, 1/4 ஸ்பூன் பாய்சன் டெய்லி கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், சுகர், இஃப் யூ கிவ் சுகர் டு எ டயபெட்டிக் பேஷண்ட், இட் இஸ் அ பாய்சன். அதில் வந்து நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணவே கூடாது. நான் 1/4 சுகரு, 1/2 சுகரு, எனக்கு நான் கரண்டி லெவலில் பார்க்கல, குழிக்கரண்டியாக இருக்கும். 1/4 ஸ்பூனுங்கிறது நம்ம ஸ்பூனாக என்னன்னு கிடையாது. பட் த பாட்டம் லைன் இஸ், இஃப் யூ ஆர் அ டயபெட்டிக், டோன்ட் டேக் சுகர். இன்னொன்று இப்போ புதுசாக எல்லா பேஷண்ட்ஸும் படிச்சிருக்காங்க, நாட்டு சக்கரை. இதுதான் இப்போ கில்லர். இப்போ நாட்டு சக்கரை தானே. எங்கள் வீட்டில் எல்லாரும் மாறிட்டோம், நாட்டு சக்கரை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு சக்கரை கிடையாது. நோ நாட்டு சக்கரை, நோ வெள்ளை சக்கரை. ஸோ தட் இஸ் த திங். அவாய்ட் ஒயிட்ஸ். நீங்கள் 40 வயசு மேலே போயிட்டா அவாய்ட் ஆல் ஒயிட்ஸ். என்ன டாக்டர் ஒயிட்ஸு? ஃப்ளோர் மாவு சாப்பிடக்கூடாது, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், சுகர் சாப்பிடக்கூடாது, மில்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். ஸோ ஒயிட்ஸை நீங்கள் இது பண்ணுங்கள். கோ ஃபார் வாக்கிங், நோ சுகர் அட் ஆல். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது, அதாவது ரொம்ப ரைப்பன் ஆகாத ஃப்ரூட்டை சாப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிச் ஃபைபர், அதாவது ஆப்பிள் யூ கேன் டேக், பப்பாயா யூ கேன் டேக், then you can take guava. So these fruits can be taken for a diabetic in a moderate amount. இப்போ நான் வந்து இப்போ நம்ம ஊரில் எல்லாம் எங்கே பார்த்து, இப்போ நான் வர்ற வழியிலே நிறைய பப்பாளி தான் பார்த்துட்டு வந்தேன். பட் இந்த பப்பாளி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது.
இந்த பப்பாளி சாப்பிட்டா கதைக்காகாது. ஸோ பப்பாளி வந்து அந்த ரைப்பன் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இனிப்பு இல்லாத ஒரு ஸ்டேஜ் இருக்குங்களா, அதை சாப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த ரைப்பன் ஆகாத கொய்யா பழம் சாப்பிடக்கூடாது. அதேமாதிரி ஆப்பிள். ஸோ இந்த 3 தான் சாப்பிடணும். இதுதான் வந்து ஆக்சுவலாக தட் இஸ் தி ஃப்ரூட் டு பி டேக்கன். அதுக்கப்புறம் க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், எனிதிங் வாட் எவர் யூ கேன் டேக் க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் யூ ஹேவ் டு டேக். அதாவது இந்த சர்விங்ஸே நீங்கள் சொல்லலாம், மார்னிங்கும் உங்களுக்கு ஏதாவது காய்கறி இருக்கணும், நைட்டும் காய்கறி இருக்கணும், சாலட்ஸ் வந்து காய்கறி இருக்கணும். நான் என்ன சொல்லுவேன், அந்த நம்ம வந்து சாப்பிட உட்காரும்போது இந்த ஹீப் ஆஃப் ஒரு இது அந்த காலத்தில் சாப்பிட்ற மாதிரி சோறு நிறையா ஒரு குழிக்கரண்டி போட்டு அதில் சாதத்தை இது பண்ணுவாங்க. இங்கே காய்கறி கூட்டி கொஞ்சோண்டு இருக்கும். பட் இட் ஷுட் பி த அதர் வே. நீங்கள் காய்கறியை நிறையா வைங்க, சோறை கொஞ்சம் இவ்வளோ வைங்க. ஸோ அது அப்படி பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் வரும். ஸோ இதுதான் மெயினாக. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இதில் டிஸ்கிரிமினேட்டே பண்ணக்கூடாது. டோன்ட் யூஸ் சுகர், யூஸ் ரெகுலர் எக்ஸசைஸ், டேக் டேப்லெட்ஸ் ரெகுலர்லி. ஹைப்போகிளைசிமியாவை பற்றி உங்களுக்கு தெரியணும். தட் இஸ் த ஒர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன். இப்போ சுகர் டேப்லெட் சாப்பிட்றோம், பட் அதே நேரத்தில் சாப்பிட்டுட்டு தான் மாத்திரை போடணும். நீங்கள் மாத்திரை ரெகுலராக ரிலீஜியஸாக டாக்டர் சொல்லிட்டாரு நாங்கள் டேப்லெட் போடுவோம் கண்டிப்பான்ட்டு. பட் டேப்லெட் சாப்பிட்ற பேஷண்ட்ஸ் வந்து எப்போ, அதுவும் பர்டிகுலர்லி விமன், எல்லா வீடியோ பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க, ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க, வீட்டு வேலைக்கிற மாவை துவைக்க போகிறதுக்கு எல்லாமே பண்ணி 11:15 ஆயிரும். 11:15க்கு சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டால் கண்டிப்பாக ஹைப்போகிளைசிமியா போயிடும். சுகர் வந்து 100க்கு கீழே வந்துடும். ஸோ அந்த ஹைப்போகிளைசிமியா சிம்டம்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு தெரியணும். மெயினாக ஹைப்போகிளைசிமியா சிம்டம் எப்படி இருக்குன்னா ரெட்டையாக தெரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. அதேமாதிரி யானிங், ஃப்ரீக்வெண்ட் யானிங், கொட்டாய் விட்டுட்டே இருந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பசி வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்வெட்டிங் வரும், படபடப்பு வரும். இப்படி வந்துச்சுன்னா சுகர் குறைஞ்சிட்டுன்னு அர்த்தம். இது வந்து இட்ஸ் எ கில்லர். சுகர் ரொம்ப கூடச்சுன்னா கூட ஒன்றும் செய்யாது. பட் பேஷண்ட்ஸுக்கு டேப்லெட் எடுத்துருவாங்க, சாப்பாடு எடுக்க மாட்டாங்க, சுகர் குறைஞ்சிரும். ஒரு 1 டேப்லெட் ஆஃப் 1 ஸ்வீட் வில் மேக் த பேஷண்ட் வில் மேக் த பேஷண்ட் லைஃப். ஸோ அதுதான் மெயின். ஒரு 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 ஸ்பூன் குளுக்கான் டி எடுத்து போட்டனாலே சரியாயிருவாங்க. ஸோ அதனால் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சில நேரத்தில் அப்படி தான் வரும், கோமாவில் கொண்டு வராங்க, ஹைப்போகிளைசிமிக் கோமா, ஒன்றுமே இருக்காது, அவன் ஆல்மோஸ்ட் டெட் மாதிரி இருக்கும். பட் ஒரு டெக்ஸ்ட்ரோஸ் அப்படி போட்டு முடிச்சோடனே டக்குன்னு கண்ணை முடிச்சு அப்படி எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வீட்டில் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் கண்டிப்பாக ஸ்வீட் இருக்கணும், ஒரு குளுக்கான் டி இருக்கணும். ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து டக்குன்னு நம்ம யாரையும் கூப்பிட முடியாது, ஃபோன் பண்ண முடியாது. அப்படி ஒரு மாதிரி படபடப்பாக வந்துச்சுன்னா அவங்க அதை பார்த்துட்டு அந்த சுகரை சாப்பிட்டுட்டு தான் போய் சுகர் செக் பண்ணணும். அதேமாரி they should know we have to educate the diabetic. ஏன்னா டயபெட்டிஸ், இந்தியா இஸ் த மதர்லேண்ட் ஃபார் டயபெட்டிஸுங்கிறனால we should educate the patient. நான்லாம் என் பேஷண்ட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆனால் அவங்களுக்கு சுகர் பார்க்குறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் அது வந்து ரொம்ப விலை இருக்காது. ஒரு 300 rupeesக்கு ஒரு டப்பா வாங்கி அதை ஒரு ஸ்ட்ரிப்ஸ் வாங்கி பார்த்து சுகரை, இதுக்குன்ட்டு நம்ம ஒரு லேபில் போய் தான் கண்டிப்பாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சுகரை செக் பண்ணி 70 இருந்துச்சுன்னு நினச்சிக்கிடுங்க, ஒரு குளுக்கோஸை போட்டோன்னா சரியாயிடும். ஸோ சுகர் பார்க்குறதுக்கு எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் தெரியணும். அந்த காலத்து மாதிரி நம்ம நேராக போய் லேபில் போய் காத்து கிடந்து கடைசி பேஷண்ட்டாக போய் பார்த்து தட் இஸ் நாட் எ திங். யூ ஹேவ் டு நோ, அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு இன்சுலின் போடணுன்னா நான் என் பேஷண்ட்ஸுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு 3 நாளுக்கு முன்னாலே இன்சுலின் போட சொல்லி கொடுத்துருவேன். ஒய்ஃப்க்கு சொல்லி கொடுத்துருவேன், இல்லைன்னா ஹஸ்பண்டுக்கு சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாஃபை போய் டிபெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இன்சுலின் போடுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. இன்சுலின் சிரிஞ்சு இப்போ வந்து 300 யூனிட்ஸ் அப்படி டைரெக்டாகவே இருக்குது. ஒரு ப்ரீஃபில்டு சிரிஞ்சாக இருக்கும். அதில் நீங்கள் அந்த நீடில் மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றணும். யூ ஹேவ் டு கீப் ரொட்டேட்டிங். ஒரு நாள் இந்த கையா, ஒரு நாள் இங்கே, ஒரு நாள் இந்த தொட, ஒரு நாள் இந்த தொட. ஸோ 4 பக்கமும், ஏன்னா ஒரே பக்கத்தில் போட்டோன்னா அந்த இடத்துல வந்து புண்ணு வந்துடும். அதனால் கீப் ரொட்டேட்டிங் த ஏரியா. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து யூ ஹேவ் டு ட்ரீட் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்க தெரியணும், இன்சுலின் சுகர் பார்க்க தெரியணும். ஸோ இதெல்லாம் இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு டயபெட்டிஸ் வந்து தே ஷுட் நோ, எவ்ரி இண்டியன் ஷுட் நோ அபவுட் டயபெட்டிஸ் அண்ட் இட்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ சச் அ டேஞ்சரஸ் டிசீஸ், we have to win the disease by knowing the disease and how to treat the disease. டாக்டர், நீங்கள் டயபெட்டிஸ் பற்றி பேசும்போது ஹார்ட் அட்டாக்ஸை பற்றி அதிகமாக பயம் வருது.
ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே மனசுல ஒரு பயம் இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் நீங்க சொல்லுவீங்க இசிஜி செக் பண்ணிருங்க, ஒண்ணுமே இல்லாட்டியும் நீங்க இசிஜி செக் பண்ண சொல்லுவீங்க. ஆனா இசிஜினாவே பயமா இருக்கும் நிறைய பேருக்கு, ஹாஸ்பிட்டல்னாவே பயமா இருக்கு டாக்டர். ஆனா நீங்க வந்து ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் சர்ஜரிஸ், ஆன்ஜியோ, பைபாஸ்லாம் இருக்குது, அதில் பெஸ்ட் என்ன அப்படின்னா என்ன, நாங்கள் பயப்படணுமா அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பயப்பட மாட்டோம் ஹாஸ்பிட்டல்ஸ். வெரி குட். எவ்ரிபடி ஷுட் நோ திஸ் கொஸ்டின். ஏன்னா ஆஸ் அ சீனியர் மோஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் வந்து நான் வந்து டயபெட்டிஸை பற்றி நீங்கள் இவ்வளோ அழகாக என்னை கூப்பிட்டு எனக்கு அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு பப்ளிக்கு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் தேங்க்யூ. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது ஒரு யங்ஸ்டர் வந்து டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா ஹீ ஷுட் கோ டு எ கார்டியாலஜிஸ்ட் அண்ட் ஹேவ் அ ஃபுல் செக்அப். எப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் டெஸ்ட் என்னென்னா இசிஜி எடுத்தாகணும். இசிஜி வந்து அவங்களுக்கு நார்மலாக இருக்கும். ரெண்டாவது டெஸ்ட் வந்து ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் பார்க்கணும், அதுக்கு வந்து எக்கோ பார்க்கணும். ஸோ ஒரு ரொட்டீன் செக்அப் பண்ணியே ஆகணும் 40 வயசுக்கு மேலே. ஸோ இந்த எக்கோவும் நார்மலாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா ட்ரெட்மில் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ட்ரெட்மில் டெஸ்ட்னால் என்னென்னா அவங்கள நடக்க வச்சு இசிஜி சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன் டாக்டர் அதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 75% பிளாக் இருந்துச்சுன்னா, ஒரு இரத்த குழாயில் மொத்தம் 3 இரத்த குழாய் உண்டு, அதில் 75% அடப்பு இருந்துச்சுன்னா இசிஜியில் தெரியாது. 100% அடப்பு வந்தால் மட்டும்தான் இசிஜியில் ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு 75% அடப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நெஞ்சு வலியும் வராது. ஸோ அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து ட்ரெட்மில் டெஸ்ட். அவங்க வரணும், இசிஜி பார்க்கணும், எக்கோ பார்க்கணும். ஏன் எக்கோ பார்த்துட்டு ட்ரெட்மில் எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. பம்பிங் ஃபங்க்ஷன் ஏற்கனவே கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க ட்ரெட்மில் எடுக்கக்கூடாது. எல்லா பேஷண்ட்டும் டைரெக்டாக போய் எனக்கு ஒரு ட்ரெட்மில் எடுத்துருங்கன்னு சொல்லக்கூடாது. தே ஷுட் ஹேவ் அ இசிஜி, எக்கோ, ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா அந்த டாக்டருடைய அட்வைஸ்க்கு தக்க தான் ட்ரெட்மில் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ இந்த ட்ரெட்மில் டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்தால் டாக்டர் என்ன, பாசிட்டிவ்னா என்னென்னா அடப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ட்ரெட்மில் டெஸ்ட் நெகட்டிவ்னா அடப்பு இல்லைன்னு அர்த்தம். ஸோ ட்ரெட்மில் டெஸ்ட் நெகட்டிவ்னா ஆன்ஜியோகிராம் வேண்டாம். ட்ரெட்மில் டெஸ்ட் பாசிட்டிவ்னா ஆன்ஜியோகிராம் பண்ணணும். ஸோ ஆன்ஜியோகிராம் இஸ் அ டெஸ்ட். ஒரு டியூப் மாதிரி இந்த பல்ஸ் பார்க்குற இரத்த குழாயில் இன்ஜெக்ட் பண்ணி அதை டையை அது நேராக ஹார்ட்டுக்கு வந்து ஹுக் ஆகும். டையை இன்ஜெக்ட் பண்ணி 3 இரத்த குழாயும் எவ்வளோ பெர்சன்டேஜ் அடைச்சிருக்கு அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணுறது தான் ஆன்ஜியோகிராம். ஸோ இது யாருக்கெல்லாம் ஆன்ஜியோகிராம் பண்ணணும்னா ட்ரெட்மில் டெஸ்ட் பாசிட்டிவ் பேஷண்ட்டுக்கு, எல்லா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கும் பண்ணணும். ஏன்னா அந்த அடப்பு வந்து எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்து அதை கம்ப்ளீட்டாக சரியாக்குறதுக்காரிய ட்ரீட்மெண்ட். ஸோ இதுதான் வந்து ஆன்ஜியோகிராம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு இப்போ தான் நான் வாரேன். ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக, பைபாஸ் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக? இப்போ வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு 45 இயர்ஸ்க்கு வராங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ். இப்போ 60 வயசு 65 வயசு வந்தான்னா ஒரு பைபாஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு 10-12 வருஷம் திருப்பி வராமல் அந்த லீமான்னு சொல்லியிருக்கு, அந்த ஆர்ட்ரி கிராஃப்ட் போட்டாங்கன்னா, இப்போ 3 இரத்த குழாய் அடைச்சிருந்தோன்னா 10 வருஷம் இல்லைன்னா 12 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு திருப்பி அட்டாக் வந்துடும். அந்த இரத்த குழாய் சுருங்க ஆரம்பிச்சிடும், பைபாஸ் இரத்த குழாய். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 65 வயசில் பைபாஸ் பண்ணால் ஒரு 75-80 வயசு வரைக்கும் அவங்க அப்படியே கொண்டு போயிடலாம். சப்போஸ் இதே 45 வயசில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு நினச்சிக்கிடுங்களேன், இப்போ ஒரே ஒரு இரத்த குழாய் அடப்பு இருக்குது, அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆன்ஜியோபிளாஸ்டி. இந்த பெஸ்ட்டு ஸ்டென்ஸ் இப்போ வந்திருக்கு, யூஎஸ் ஸ்டென்ஸ் வந்திருக்கு. அதை வச்சா அவங்களுக்கு வந்து திருப்பி அந்த அடப்பு வராது. ஸோ அவங்களுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி நாட் நெசசரி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த எந்த ஏரியாவில் இரத்த குழாயில் அடப்பு இருக்குன்ட்டு. இப்போ 3 இரத்த குழாயையும் அடப்பு இருந்துச்சு ஒரு 60 வயசுக்கு மேலேனா பைபாஸ் பெட்டர். இப்போ 3 இரத்த குழாயிலையும் அடப்பு இருந்துச்சு 40 வயசு, இந்த இரத்த குழாயில் நடுவில் மட்டும் அடப்பு இருந்துச்சு அப்படின்னா தே கேன் கோ ஃபார் ஆன்ஜியோபிளாஸ்டி. அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் அவங்க கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் சப்போஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பைபாஸ் பண்ணி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ். 45 இயர்ஸா 3 அடப்பா அது ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி இருக்கா, கோ ஃபார் ஆன்ஜியோபிளாஸ்டி. இப்போ நிறைய ஸ்டடீஸ் வந்து ஆன்ஜியோபிளாஸ்டி இஸ் பெட்டர் தேன் பைபாஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. பட் இப்போ வந்து கிரிட்டிக்கலாக சில ஏரியாவில் லெஃப்ட் மெயின் இரத்த குழாயில் அடைக்கும். இந்த மெயின் இரத்த குழாயில் ஆஸ்டியம்னு இருக்குது, அந்த இரத்த குழாய் தொடங்குற இடத்துல அடப்பு இருக்கும். இந்த 2 இதுக்கும் வந்து பைபாஸ் சர்ஜரி தான். இதுக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறது இன்ஃபீரியர் தேன்
angioplasty. Okay. So this is bypass course over angioplasty. Okay. So this is the modality of treatment. Okay. So you opened our eyes. அதாவது தெரியாத விஷயங்கள் ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ பேசினாலும் தட் இஸ் த மெடிசன் இல்லையா, எவ்வளோ பேசினாலும் வி கெட் மோர் ஐடியாஸ், our eyes are even opened a little more. அந்த மாதிரி you have thrown light on a lot of questions and doubts in our hearts. And your final take home message to all the people who are watching, diabetes இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்குமே, your final take home message on this important day. Thanks for the JTK family and Ragini for having brought me here to enlighten you about the most dangerous disease, diabetes. Because the diabetes தான் அந்த ஐஸ்பர்க் மாதிரி the tip of the இது வந்து ஹார்ட் அட்டாக்னு வருது, பட் அதுக்கு கீழே இவ்வளோ பெருசாக இருக்கிறது டயபிட்டிஸ் தான். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் நோ அபவுட் த மேக்னிடியூட் ஆஃப் டயபிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ண தெரியணும். சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 100க்கு மேலே இருந்தால் யுவர் டயபெட்டிக். போஸ்ட் பிராண்டியல் 2 hours கழித்து பிளட் சுகர் வந்து 140க்கு மேலே இருந்தால் யுவர் டயபெட்டிக். முதல்ல அது தெரிஞ்சுக்கிடணும். ஸோ நோ யுவர் வேல்யூ. ரெண்டாவது, இஃப் யூ ஆர் டயபெட்டிக், செக் யுவர் ஹார்ட். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்து வெரி ஏர்லி அஃபெக்டட் இன் டயபெட்டிஸ். 5 டயபெட்டிஸ் இருந்தாங்கன்னா 4 பேருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 75% ஆஃப் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வில் ஹேவ் அ கார்டியக் டிசீஸ். ஸோ அதனால் ஹார்ட் செக்கப் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் செக்கப். எவ்ரி 6 months diabetic should check their cholesterol level. So if the cholesterol level is high, take a cholesterol treatment. அதே மாதிரி எவ்ரி 2 months வந்து பிளட் சுகர் நீங்கள் பார்க்கணும். HbA1c எவ்ரி 3 months நீங்கள் பார்த்து 6.5 to 6 to 6.5 நீங்கள் வச்சுருக்கீங்களாங்கிறத பார்த்தீங்கன்னா யுவர் சுகர் இஸ் அண்டர் கண்ட்ரோல். தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் வாக்கிங். இது வந்து ரிலீஜியஸாக 45 minutes a day எவ்ரி டயபெட்டிக் ஷுட் கோ ஃபார் வாக்கிங். பிகாஸ் அந்த பிளட் வந்து கிளாக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சாக்கடையில் நல்ல தண்ணி ஓடினா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும், அதே இது சகதியோடு ஓடினா கொஞ்சம் மெதுவாக தானே ஓடும். ஸோ அந்த பிளட்டில் வந்து சுகர் இருக்கும்போது ஸ்லோவாக ஓடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொலஸ்ட்ரால் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த இரத்த குழாயில் ஒட்டிக்கிடும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்து சீக்கிரம் வந்து. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து வாக்கிங் போனால் அந்த பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் த ஹார்ட் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டிலேடாக வரும். அதாவது தே வில் போஸ்ட்போன் த ஹார்ட் அட்டாக். அப்படியே வந்தாலும் வந்து கொலாட்ரல்ஸ் டெவலப் ஆகிரும். அந்த இரத்த குழாயிலேருந்து சின்ன சின்ன இரத்த குழாய்களாக முளைச்சி அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் மேஜராக வராதபடி பாதுகாத்துக்கணும். அதனால் வாக்கிங் இஸ் அ மஸ்ட். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணணும். கார்போஹைட்ரேட்ஸை வந்து நல்லா குறைச்சிட்டு அவங்க வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா அதை அதிகமாக இது பண்ணணும். ஸோ தட் இஸ் த மெயின் திங். அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டில் வந்து சும்மா உட்காந்துருக்கக்கூடாது. அதுதான் மெயின் திங். அவங்க வந்து எப்படியும் தே ஹேவ் டு பி வெரி மார்னிங் அண்ட் ஈவினிங் இஃப் தே கோ ஃபார் வாக்கிங் அண்ட் இஃப் தே கீப் ஆன் த டயட். இந்த சுகர் வந்து இந்த சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த சுகர் வந்து 100% வந்து தே ஷுட் அவாய்ட் சுகர் இன் எனி வே. ஸோ அதுதான் தட் இஸ் த மெயின் மெசேஜ் ஐ வாண்ட் டு கிவ் டுடே. அண்ட் யூ ஷுட் ஹேவ் அ ஸ்வீட் லைஃப். அதான் தட் இஸ் த மெயின் திங். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இஸ் அ வெரி காமன் திங். இஃப் யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் டேப்லெட்ஸ், இப்போ வந்துட்டு முந்தியெல்லாம் 1 டேப்லெட் 2 டேப்லெட் தான் டயபெட்டிஸ்க்கு இருக்கும். அதுக்குடைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும். இப்போ யூ ஹேவ் அ பிளென்டி ஆஃப் டேப்லெட்ஸ். யூ கேன் கீப் த டயபெட்டிஸ் அவே ஃப்ரம் யூ. You will be like a normal man having the HbA1c எல்லாம் இது கிடையாது. இப்போ நார்மலாக இருக்கா நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் கார்டியக் செக்கப் வந்து எவ்ரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கார்டியாலஜிஸ்டையோ ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியனையோ பார்த்துட்டு என் இசிஜி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது ஏர்லி டிடெக்ஷன் will make you live and you will have a happy long life. Thank you for the wonderful opportunity. Thank you so much. Thank you, doctor. Thank you.